ஓம் சக்தி அங்காளம்மா. ஓம் சக்தி அங்காளம்மா. அங்காளம்மன் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் பார்த்திங்கன்னா உடற்கட்டு மந்திரம், திசைக்கட்டு மந்திரம் பழகியே இருக்கணும். இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு சாமி கும்பிட்டு உடைக்கட்டு திசைக்கட்டு போட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நல்லது செய்கிறதுக்கு ஆளுங்களும் இல்லை, சரிங்களா, கம்மியாக தான் இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வனெல்லாம் இருந்துச்சு. அதை கருப்பு மாந்திரிகன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் கையாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதிகபட்சமாக கையாண்டுறாங்க. எதுக்கு இந்த பழி உணர்ச்சி, போட்டி, பொறாமை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த மாதிரி கோபமாக இருக்காங்க, செய்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் அந்த கருப்பு மாந்திரிகத்தை முன்னெல்லாம் நன்மைக்கு பயன்படுத்தினாங்க, இப்போல்லாம் அதை கெட்டதுக்கு பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த கருப்பு மாந்திரிகத்தை முன்ன செய்வனையாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏவல் மாதிரி அனுப்புகிறாங்க. ஏவலுங்கிறது துஷ்ட சக்திகளையும் துஷ்ட ஆவிகளையும் வீட்டுக்கு அனுப்புகிறது தான். அப்படி ஒருத்தர் மேலே செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க குலதெய்வத்தை கட்டுக்குள்ளே கொண்டு கட்டுப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை ஏவி விடுவாங்க. அப்படி ஏவி விடும்போது பார்த்திங்கன்னா கருப்பு மாதிரிங்கிற மாதிரி ஒரு கருப்பு ஆவி தான் அவங்க வீட்டில் நடமாடிக்கிட்டு இருக்கும். அது வீட்டில் வந்தவுடனே என்ன பண்ணுன்னா வீட்டு நிம்மதியை கெடுத்துரும், தொழிலை கெடுத்துரும். டாக்டருங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடம்புல நோய் நொடிகளை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு கண் பார்வையெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும், உறுப்புகள்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிடும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், வீண் விரையாகும், ஆடு மாடு இறக்க ஆரம்பிக்கும், கைகால் வலியெல்லாம் நிறையா கொடுக்க ஆரம்பிக்கும், உடம்புல வலி கொடுக்க ஆரம்பிக்கும், பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும், கோபம் நிறையா வரும், மூஞ்சி கருவடைய ஆரம்பிக்கும், சாப்பிடவும் கூடாது, தூங்கவும் சரியாக தூங்கவும் முடியாது. இந்த மாதிரி நிறைய அறிகுறிகளை கொடுக்கும். எதுக்குன்னா இதெல்லாம் நேரடியாக ஒருத்தர் தாக்காத மறைமுக தாக்குதலுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏவல், இந்த செய்வனை கொள்ளர் தான் நிறைய பேர் வராங்க. முன்ன வீட்டோட செய்வனை வச்சாங்கன்னா அதை நோண்டி எடுக்கிறாங்க. இப்போ உடம்போடு ஏவி விட்டுறாங்க, எங்கே போனாலும் கூடியே போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்திங்கன்னா அவங்கள டோட்டலாக முடைக்கிறது, உடம்பாலையும் சரி, உணர்வாலையும் சரி, மனசாலையும் சரி. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. பணம், பொருள், நகை, நிம்மதி, குடும்ப சந்தோஷம் எல்லாத்தையுமே இழந்துட்டு வெறும் ஆளாக பார்த்திங்கன்னா நிற்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தை தேடி வாங்க, சரிங்களா, நல்லது மட்டும் செஞ்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இந்த அஷ்டகர்ம வித்தையில் எந்த மாதிரி இந்த 8 வித்தைகள் இருக்குது, அந்த 8 வித்தையில் தான் இவங்களை ஏதாவது ஒன்று ஸ்தம்பனம் பண்ணி ஸ்தம்பிக்க வச்சுருக்கணும், எதுவுமே செயல்படாத வைக்க, சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும் போது பார்த்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு அப்போ அவங்கள முன்னேற்றத்துக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்களையும் நல்லபடியாக வாழ வைக்கிறோம், குடும்பையும் ஒற்றுமைப்படுத்தி தரோம், சரிங்களா. நல்ல விஷயங்களுக்கு மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மாந்திரிக விருப்பங்கள் யாராக இருந்தாலும் நமது அங்காளம்மன் கோயில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெத்தநாயக்கபாளையம் தலவாய்ப்பட்டை கிராமத்தில் அங்காளம்மன் திருக்கோயில் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தை தேடி வந்தீங்கன்னா மாந்திரிக பிரச்சனைகள் உங்களை முழுமையாக தீர்வடைய நம்மளால் வைக்க முடியும், சரிங்களா. நல்ல எண்ணங்கள் வேணும், சரிங்களா. நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்ம நல்லது செய்யலாம். இப்போ எங்கே இருக்காங்க மேக்சிமம், சரிங்களா. நான் அதனால் எல்லாத்துக்கும் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு ஆலயம் இருந்தால் தேடி போங்க, போயிட்டு நிரந்தரமாக இதை அழிக்க முடியுமான்னு கேட்டுட்டு அழிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளை தேடி வாங்க, நான் செஞ்சு தரேன், நிரந்தரமாக அழிச்சு தரோம். அதேமாரி திரும்ப பாதிக்காத அளவுக்கு உங்களுக்கு தாயத்து, எந்திர முறைகள், வீட்டுக்கு எல்லாமே செஞ்சு கட்டி செஞ்சு தான் கொடுக்குறோம். உங்கள் குலதெய்வத்தையும் திரும்ப கட்டு உடச்சி வீட்டுக்கு அழைச்சி விட்றலாம், சரிங்களா. திரும்ப ஒரு வருஷத்துக்கு எதுவும் செய்யாத அளவுக்கு உங்களுக்கு எல்லா இதுவும் உங்களையும் காப்பாற்றி கொடுக்கலாம், வீட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா திரும்ப கொஞ்ச நாள் நல்லா இருந்தீங்கன்னா திரும்ப செய்வாங்கள்ல, எதிரா எங்கேயோ போய் சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க பாரு நல்லா இருக்காங்க அப்படின்னு திரும்ப செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது செஞ்சவங்களுக்கே திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு பூஜை முறைகளை செஞ்சு தரோம். நமக்கு அவங்களுக்கு தனியாக செஞ்சவங்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டாம், இன்னுமே நமக்கு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கே திரும்பி போகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான் விஷயம். அதனால் மாந்திரிகள் பாதிக்கலையா பட்டிருந்தாலும் நம்மளை தேடி வந்தீங்கன்னா நல்லது மட்டும் நடத்தி கொடுக்குறோம். நல்லதுக்கு மட்டும் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி அங்காளம்மா.